ஹாய் குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜேகேடிஎஃப்எஃப் மிஸ்ஸஸ் மாஃபியா அதில் பார்ட். சாரிடா, ஏன் இந்த பார்ட்ஸ் அந்த மறக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு நாளில் எல்லா வீடியோவும் செஞ்சுக்கிருக்கேன். ஸோ இதோட நான் ஜேகேக்கு இன்றைக்கி ஒரு நாளில் மூணாவது வீடியோ செய்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது அதெல்லாமே ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாளில் செஞ்சுக்கிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு அந்த பார்ட்ஸ் ஞாபகமே இல்லை. ஸோ எத்தனாவது பார்ட் அப்படின்றத நான் பார்த்துட்டு போட்டு விட்றேன். ஓகேவா? சாரி. ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல, போட்டுக்கிட்டு வரேன்னா இதுக்கு முன்னாடி ஏன் போடல அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதான். ஸோ யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போட்டிருப்பேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க. நான் அதில் அப்டேட்ஸ் கொடுப்பேன். ஓகேவா? சரி, ஓகே. விளையாடலாம், பேசாமல் ஸ்டோரிகளை போகலாமா? ஸோ லாஸ்ட் பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணின்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அதிலேருந்து கன்சியூம் பண்ணி போகலாம். இப்போ நம்ம ஜேகேட அப்பா உங்களை கிட்னாப் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேக்கு விருப்பம் இல்லை. ஸோ உங்களை நீங்கள் மயக்கத்தில் தானே இருப்பீங்க, அதில் தான் வெட்டிங்கே பண்ணி வச்சிட்டாரு. ஸோ ஜேகேக்கு எதுவுமே புரியலை, உங்களை ஏன் அவர் வெட்டிங் பண்ணி வச்சாருன்னு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு தானே உங்களை கூப்பிட்டு போயிருப்பார். ஸோ தூக்கிட்டு தான் போயிருப்பார். ஸோ தூக்கிட்டு போய்ட்டு அப்படியே பெட்டில் போட்டுட்டு அவருக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறாரு, ஏன் அப்பா இப்படிலாம் செஞ்சார், எதுக்காக அப்பா இப்படி பண்ணணும், அவருக்கு தான் தெரியல நான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் எதுக்காக, அதுவும் அப்பாவோட ஃபேஸே சரியில்லை, டேடியோட ஃபேஸ் சரியே இல்லை, அப்புறம் எதுக்காக என்ன ஹோஸ் பண்ணி இவளை கட்டி அதோட இவளுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது, எனக்கும் தான், நான் கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஆனால் ஐயோ இவன் இருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தா இன்றைக்கி அவளுக்கு வெட்டிங் ஹாலில் தான் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாரான். டேடி இப்படிலாம் பண்ண மாட்டாரே, அப்புறம் எதுக்காக இவள் இப்படி பண்ணுறாரு, எதுக்கு, ஐயோ என்னத்தை கொடுத்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஃபேஸ்கிட்ட அப்படியே தட்டி பார்க்குறாரு. நீங்கள் எலும்பவே இல்லை. ஆஹா, ஓவர் டோஸாக கொடுத்துருப்பாங்களோ, இவ்வளோ நேரத்துக்கு தூங்குறான். இவர்கிட்ட கண்ட்ரிலேருந்து இங்கே வாரத்துக்கே 4 hours கிட்ட போயிருக்கும். இங்கேருந்து ஐயோ அதிகமாக கொடுத்துருப்பாங்க போலையே, டேடி ஏன் இப்படி பண்ணார், இப்போ இவ்வளோ எப்படி நான் சமாளிப்பேன் நான் எப்படி, ஐயோ டேடி ஏன் டேடி இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, கஷ்டம், ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணுவேன் நான், சே அப்படின்ற பையன் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜேகே அந்த சேரில் அப்படியே உட்காந்து உங்கள் ஃபேஸையே பார்த்துக்கிருக்காரு, நீங்கள் எலும்புவீங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எழுந்துடுறீங்க. ஸோ அப்படியே தலையில் கையை வச்சுட்டு எழும்புறீங்க. அம்மா தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி எழும்புறப்ப ஜேகே பார்க்குறாரு, ஆஹா முழிச்சிட்டாலே, ஐயோ இவளை தூங்க வச்சுக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல போல, கத்துவாளே அப்படின்னு இருக்க பண்ணீங்களா, நான் எங்கே இருக்கேன், ஏன் இப்படி தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது ரூமா, இது எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அங்கே ஜேகேயோட ஃபோட்டோவும் வேறு இருக்குது. ஜேகேயோட ஃபோட்டோவா அங்கே அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்க. நான் ஜேகே அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்கள் ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுற, இல்லை நான் இங்கே என்ன பண்ணுறேன், என்ன நான் என் கண்ட்ரியில் அங்கெல்லாம் இருந்தேன், அங்கே வெட்டிங் அப்படின்னு சொல்லி உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க, வெட்டிங் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கீங்க. இன்னமும் நடந்துச்சேன் லாஸ்ட்டாக அந்த ஹாலில் ஏதோ ஒரு மாதிரி ஸ்மோக்கிங்காக இருந்துச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஜங்குக்கு என்ன நடக்குது இங்கே எதுக்கு நான் இருக்கேன், நான் எப்படி இங்கே வந்தேன், என்ன ஆச்சு அப்படின்னே வந்துருக்கேவா. அது ஒயன், நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன நடக்குது இங்கே, நான் எப்படி இங்கே வந்தேன் எனக்கு புரியலை அப்படியும். ஜேகேவா எனக்கு எப்படி சொல்லி புரிவிக்கிறது, இங்கே பார் ஒயன், நானா எதுவும் வேணும்னு பண்ணலை. ஓகே, இதுக்கும் எனக்கு எந்த சம்மதமும் இல்லை. எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் என் அப்பா பேச்சை கேட்டு நான் அப்படி பண்ணிட்டேன். உன் அப்பா பேச்சை கேட்டான், என்ன பண்ண நீ, அது உன்னோட வெட்டிங், அது ஆமாம், எங்கே என் ஃபேன்சி எங்கே, என்னது என்னை கட்டிக்க போகிற வெட்டிங் முடிஞ்சு தானே, முடிஞ்சு, வெட்டிங் முடிஞ்சா, கை ரிங்கை பார்க்குறீங்க. ஸோ ரிங் இருக்குது, ஆமாம் ரிங் இருக்குது, ஆனால் இந்த ரிங்கை நான் அடுத்தது இல்லையே, எங்களுடைய வெட்டிங் ரிங் இல்லையே, இங்கே என்ன, சரி எங்கே அவர் எங்கே, அவன் எப்படி இங்கே இருப்பான்,
இங்கே இருப்பானா புரியல. இங்கே பாரு, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் என்கிட்ட தயவு செஞ்சு கத்தாத, ஓகே? என்கிட்ட கத்தாத. என்ன எனக்கு புரியலை, கத்தாதன்னா என்ன 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 சொல்ல வர நீ? என்ன? இங்கே பாரு, எங்கள் அப்பா தான் உனக்கு இங்கே கிட்னாப் பண்ணிட்டு வந்தார். கிட்னாப்பா? ஆமாம், உன் வெட்டிங்லேருந்து கிட்னாப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு ரிங் போட வச்சுட்டாரு. என்னை ஃபோர்ஸ் பண்ணி உன்னை வெட்டிங் பண்ண வச்சுட்டாரு. அப்படியே நீங்கள் என்னது வெட்டிங்கா? என்ன சொல்கிற நீ? யாருக்கும்? உனக்கும் எனக்கும்? என்ன சொல்கிற நீ? பைத்தியமா நீ? பைத்தியமா அப்படின்னு சொல்லி ஜெயிக்கிட்ட போகிறீங்க. சுச்சிக்கு வாங்கி இங்கே பாரு. நான் தான் சொன்னேன்ல, என்கிட்ட கத்தாத. எங்கள் டேடி தான் உன்னை தூக்கிட்டு வந்து வெட்டிங் பண்ணி. என்ன சொல்கிற? நீ தான் என்னமோ செஞ்சுருப்ப. நீ தானே உண்மையை சொல்லு எனக்கு. நான் தான் உன் வலிக்கே வர மாட்டேன், உன் பிரச்சனைக்கே வர மாட்டேன் சொல்லிட்டு தானே நான் இங்கேருந்து போனேன். அங்கே வந்து என்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. கிட்னாப் பண்ணிட்டு வந்து வெடிங் அப்படின்னு சொல்லி ஜெயிக்கவா? ஏய், என்ன ஏன்டி அடிக்கிற? நான் இல்லைடி, எங்கள் அப்பா தான் உன்னை தூக்கிட்டு வந்து எனக்கு வெட்டிங் பண்ண. நீ போய் சொல்லாத ஜாக்கு, போய் சொல்லாத. அப்படியா தான் நீ சொல்லிட்டு இருக்க வேண்டியது தானே? நீ அது எப்படி? அது ஏய், எனக்கு வேறு வழி இல்லைடி, வேறு வழி இல்லாமல் தான் நான் உனக்கு உன்னை வெட்டிங் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நான் மயக்கத்தில் தானே இருந்திருப்பேன். உனக்கு கொஞ்சம் கூட இல்லை. எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் எனக்கு சுத்தமாக ஒன்றும் பிடிக்காதுடா. ஐ ஹேட் யூ. நான் இந்த உலகத்துலேயே ரொம்ப வெறுக்கிறது ஒன்று தான். அப்படி இருக்கும்போது ஏய், இங்கே பாரு, சத்தியமாக நான் இல்லைடி. எனக்கு என்ன ஆசையாடி, என் லைஃப்பில் ஒன்றை மாதிரி ஒருத்தர் என் லைஃப்குள்ளே வரவே கூடாதுன்னு நான் ஒரு எய்மில் இருந்தேன். எனக்கு வேறு வழி இல்லாமல் எங்கள் அப்பா பேச்சை கேட்டு தான் நான் அப்படி பண்ணேன். எனக்கு தெரியாது, எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பாட்ட பேசிக்கோ அப்படி. என்ன உங்கள் அப்பாட்ட மயிறு? உங்கள் அப்பா கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உங்கள் அப்பாவுக்கு என்ன வேறு என்ன அப்படின்னு இருக்க பேசிக்குவேன். இங்கே பாரு, என்னை பற்றி என்ன வேணாலும் பேசுது, எங்கள் அப்பாவை பற்றி பேச. என்ன உங்கள் அப்பா என்ன அவ்வளோ பெரிய யோக்கியமா? இப்படி கிட்னாப் பண்ணிட்டு வந்து உன் ஆசைக்காக தான் நீ தான் என்னமோ பண்ணியிருக்காங்க. எனக்கு அப்போவே தெரியும். நீ என்னை ரேப் பண்ண வேண்டானே. அப்போது உன் ஆசைக்காக தான் நீ என்னை வெட்டிங் பண்ண சொல்லிட்டேன். நான் அப்படி கிடையாது. எனக்கு ஒன்று வெட்டிங் பண்ணுறதுல விருப்பமே இல்லை. ஒன்றை மாதிரி ஒருத்தர் என் லைஃபுக்கு வேணவே வேணாம். எங்கள் அப்பா சொன்னார், அதனால தான் நான் பண்ணேன். ஓ, எல்லாம் உங்கள் அப்பா பேச்சு கேட்டு தான் பண்ணுவியா? அப்படியும் எங்கள் அப்பா சொன்னார் அதான். அப்போ என்ன ரேப் பண்ணுறப்போ உங்கள் அப்பா தான் சொன்னாரா? இல்லையே, உன் அப்பா சொல்லலையே. நீ எதனை பண்ண? அந்த மாதிரி தான் இதுவும் அப்படியும் ஜெய்வா. ஏய், இங்கே பாரு, நான் உண்மையை சொல்கிறேன். உன்னை வெட்டிங் பண்ணதுக்கும் எனக்கு எந்த சம்மதமும் இல்லைடி. உனக்கு தெரியுமா, நான் ஆல்ரெடி வேறு ஒருத்தையும் லவ் பண்ணுறேன். என்ன? ஆமாம், நான் வேறு ஒருத்தையும் லவ் பண்ணுறேன். உன்னை வெட்டிங் பண்ணாட்டே அவளை கொண்டுருவேன்னு சொன்னார். அதுக்காக தான் உன்னை நான் வெட்டிங் பண்ணேன். மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. உனக்கே தெரியும் எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்காது. அதுக்காக அப்போது அந்த பொண்ணோட லைஃப்பை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டியானேன்னு சொல்லு. இப்போ நான் என்ன பண்ணுவேண்ணா? இதுக்கு மேலே என்னால் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. நான் போகிறேன். இல்லையே இருடி, எங்கள் அப்பா வரட்டும். எங்கள் அப்பா, உங்கள் அப்பா என் லைஃப்பில் முடிவு பண்ண யார்? அவர் உனக்கு தான் அப்பா, எனக்கு இல்லை. அவர் எனக்கு யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது என் லைஃப்பை பற்றி முடிவு பண்ண அவர் யார்? எனக்கு அவர் யார்? இங்கே பாரு, எனக்கு புரியுதுடி. ஆனால் உனக்கு எதுவும் புரியாது. என்ன பண்ணியிருக்கேன்னு அது உனக்கு தெரியுமா? வெட்டிங்கிறது எனக்கு தெரியும்டி. வெட்டிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு தெரியும். பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இல்லைன்ட்டு இல்லை, ஓகே? எனக்கு தெரியும், அது எனக்கு புரியுது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அவள் உயிர் ரொம்ப முக்கியம். போட அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து அலறீங்க. ஸோ ஜேகேவா, நீங்கள் அலறதை பார்த்துக்கிட்டே இங்கே பாரு, அழாத. இங்கே பாரு, எங்கள் அப்பா வந்தது நான் சொல்கிறேன். டேய், இப்போ எதுக்குன்னா உங்கள் அப்பா என்ன உனக்கு வெட்டிங் பண்ணி வச்சாரு? சரி, நான் ஒத்துக்கிறேன். எதுக்கு? என்னால் தான் இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. தெரியல, நீ என்னமோ பண்ணியிருக்க. நீ இப்போ எதுவும் பண்ணாமல் எங்கள் அப்பா இந்த முடிவு எடுக்க மாட்டார். நீ எதுவும் பண்ணியிருக்க, அதனால தான் எங்கள் அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஐயோ, நான் எதுவுமே பண்ணலடா. இது வரைக்கும் நான் அந்த விஷயத்தோட எல்லாமே விட்டுட்டு தான் நான் எதுவுமே வேணாம்னு சொல்லி என்னோடய ஃப்யூச்சரை தேடி நான் போனேன். லவ்டா. நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுற, அந்த பொண்ணோட உயிருக்காக நீ என்ன வெட்டிங் பண்ண சொல்லலை. நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன்டா. அவன் தான் என்னோடய லைஃபே அவன் தான். தெரியுமா உனக்கு? எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும். நீ பண்ண வேலை உனக்கு அது சாதாரணமாக இருந்திருக்கலாம். பட் எனக்கு அப்படி இல்லை. பட் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அதெல்லாம் என்ன, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன், உன் பாடியே கிடையாது. அதனால் நீ என் லைஃபுடைய வேறு எவனோ ஒருத்தன் உன்னை அப்படிலாம் பண்ணிடான் அப்படின்றதுக்காக நான் உன்னை விட முடியுமா அப்படின்னு கேட்டான்.
தெரியுமா, அவன் தான் என் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு ஜிகேவா. ஏய் இங்கே பாரு போதும், நானும் அவனும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறோம் தெரியுமா உனக்கு, சின்ன வயசுலேருந்து. நீ எல்லாம் போச்சு, எல்லாம் விட்டுட்டேன், எனக்கு இதுக்கு மேலே முடியாது, என்ன ஆனாலும் சரி எனக்கு அவங்ககிட்ட நான் போகணும், நான் போகிறேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே போகிற பஞ்சிக்குவா. எனக்கு புரியுதுடி, ஆனால் எங்கள் அப்பா வரட்டும். எங்கள் அப்பா உன் அப்பா பற்றி நீ கேளு, எதுக்காக நான் கேட்கணும், எதுக்கு நான் கேட்கணும், எதுக்கு நான் கேட்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் அப்படியே விட்டு போகிறீங்க, அழுதுகிட்டே போகிறீங்க. ஜிகே பின்னாடியே வராரு. நான் சொல்கிறத ஒரு தடவை கேளு. இருடி, எங்கள் அப்பா வரட்டும், எங்கள் அப்பா வந்து பேசுவோண்டி, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு. நான் இங்கே இதுக்கு மேலே நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விறுவிறுன்னு கீழே அப்படியே இறங்கி வரீங்க. ஸோ அப்படி வரும்போது கணக்கா ஜேகேவும் பின்னாடியே வந்து நிற்கிறாரு. ஸோ வரப்போ கணக்கா ஜேகே டேடி வந்துடுறாரு. ஸோ வந்ததுமே அப்படியே நிற்கிறாரு. நீங்களாம் நீங்கள் வேகமாக போய் எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்பீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க, எதுக்காக என் லைஃப்பில் இப்படி விளாட்றீங்க நீங்களாம், என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு எனக்கு பிடிச்சிக்க வேண்டேன். என் அப்பாட்ட சத்தமாக பேசுறது, வாய மூடு, வாய மூடு, என்ன போதும் நிப்பாட்டிங்க, இங்கே பாருங்கள், நான் உங்கள் லைஃப்லேயே வரமாட்டேன், உங்கள் பிரச்சனைக்கே வரமாட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் போனேன், நான் போயிட்டேன். அப்புறம் எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, எதுக்காக இவனை கூட்டு வந்து எனக்கு வெட்டிங் பண்ணி வச்சிங்க, எதுக்காக அப்படியும் ஜிகே அப்பாவா. இங்கே பாரு, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் எனக்கு வேணும், அதுக்காக தான். என்ன முக்கியமான விஷயமா, எதுவுமே என்கிட்ட இல்லையே, எதுவுமே இல்லை வையன், உங்ககிட்ட எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நான் அந்த விஷயத்தை அப்படியே எல்லாம் விட்டுட்டேன், எல்லாமே விட்டுட்டேன். அப்புறமா எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, இதை பாருங்கள். இப்போது நீங்கள் இவனை வெடிங் எனக்கு பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்றதுக்காக நான் அப்படியே காலம்பெல்லாம் இவன் கூடயே இருந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போவே நான் இது நிமிஷமே இங்கே இதை போகிறேன், இந்த வெடிங்க எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ரிங்கை கழட்டி அப்படியே பேசுறீங்க. ஸோ ஜிகே அப்பாவா அப்படியே ஜிகே பார்க்குறாரு. ஸோ ஜிகேவா, டாடி இதுக்கு தான் சொன்னேன் நான், எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க, எதுக்கு எப்படி இருந்தாலும் இவளுக்கே என் கூட இருக்க விருப்பம் இல்லை, எனக்கும் அவன் கூட விருப்பம் இல்லை, அப்போ எதுக்காக டாடி அந்த ரிங்கை எடுத்துடுவா, டாடி அந்த ரிங்கை எடுத்துடுவா, இங்கே பாரு டாடி, நானா ரிங்காக எடு அப்படின்னு சரி சொல்லிட்டு ஜெயிக்க எடுத்துகிட்டு வராரு. இங்கே பாருமா வையன், வெட்டிங் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம், நீ இப்படி சாதாரணமாக அந்த ரிங்கை கழட்டி போட்டால் உனக்கும் அவனுக்கும் எதுவும் ஆகலைன்னு அர்த்தமா? அவங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்டரே பண்ணிட்டேன். என்ன சொல்கிறீங்க, ரெஜிஸ்டரா? ஆமாம், நீ சைன் போட்டியா? நான் சைன் போடலையே. இல்லையே, சைன் போட்டேன் இதோ அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை காட்டியும் நீங்களா, நான் எப்போ சைன் போட்டேன், உனக்கு வெட்டிங் ஆனதே உனக்கு தெரியாது, அப்போ இதில் சைன் போட்டது மட்டும். இங்கே பாருங்கள், அதுக்காகலாம் நான் இவன் கூட இருக்க முடியாது, நான் என்ன இப்போயும் ஒரு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண முடிஞ்சு பண்ணாதானே. என்ன நீங்கள் ஜங்கு அந்த ரிங்குங்க டாடி அவள் கையில் போட்டுவிடு, நம்ம வீட்டோட மருமக அப்படி ரிங்கெல்லாம் சிச்சா போட்டுவிடு டாடி, நீங்கள் என்ன போடுன்னு சொன்னேன், போடு அப்படின்னு. நீங்களா என்ன நீங்கள் போதும், என்ன ஓவராக பண்ணிட்டீங்க, ஓவராக போயிட்டீங்க, இதுக்கு மேலே முடியாது, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றதுக்காக என்னால் இவன் கூட எல்லாம் வாழ முடியாது. நீங்கள் யார், என் லைஃப்பை பற்றி முடிவு பண்ண நீங்கள் யார், ஹூ ஆர் யூ? ஓகே, யார் நீங்கள்? இங்கே பாருங்கள், எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், என் லைஃப்பில் என்ன முடிவு பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். என் வெட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இப்போ என்ன நீங்கள் நினச்சிங்க, இவனை வெட்டிங் பண்ணி வச்சுட்டா நான் இவன் கூட வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் முடியாது, என்னால் என் லைஃப்பை விட்டு வர முடியாது. என் லைஃப் வேறு, என்னோடய லைஃப் வேறு, இவனோட லைஃப் வேறு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி முடிவு பண்ண முடியும்? நீங்கள் யார் அப்படின்னு ஜெயிக்கிற அப்பவா. இங்கே பாருவேன், ஓகே ஐ நோ நான் உன் லைஃப்பில் முடிவு பண்ண முடியாதா, பட் என் பையனோட லைஃப்பை நான் முடிவு பண்ணணும்ல. அப்படியும் நீங்கள் உங்கள் பையன் தான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே. என்ன ஏன் பிடிச்சிங்க, நான் எது பண்ணாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். இங்கே பாரு, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ என் பையனை வெட்டிங் பண்ணிட்ட, ஓகே, ஸோ என் பையன் கூட நீ இருந்ததாக ஆகணும். அப்படியே நீங்களாம் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க, என்னால் இருக்க முடியாது, நான் இப்போவே இங்கேருந்து போகிறேன், அண்ட் உங்களால் நான் போகிறத தடுக்கவே முடியாது. அப்படியே ஜெயிக்கிறாப்பா முடியும், என்னால் முடியும், ஏன் அப்படியே நீங்களா நான்சென்ஸ் அப்படியே சொல்லிட்டு போகிறப்ப நம்ம ஜெயிக்கிறாப்பா. இங்கே பாரு ஏன் இப்போ மட்டும் நீ இங்கேருந்து போனேன்னு வைவேன், இங்கேருந்து போனேன் அப்படின்னா உன்னுடைய ஆசிரமம் இருக்குல்ல, அப்படியே நீங்கள் போகிற வாக்கில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறீங்க, நின்றுடுறீங்க. ஸோ அப்புறம்
ஆசிரமம் இருக்குல்ல, நீ கஷ்டப்பட்டு ரன் பண்ணியிருக்கேன் உன்னுடைய அந்த ஆசிரமம். ம் நிறைய குழந்தைங்க, ஒரு 100 பேர் இருப்பாங்களா? 100 குழந்தைங்க இருக்கும். அந்த 100 குழந்தைங்களுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு நீ எல்லாமே பண்ணிக்கிருக்க. படிப்புலேருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிருக்க. நிறைய பேர்கிட்ட ஹெல்ப்பும் கேட்டிருக்க இல்லையா? அப்படியே நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஜிகே அப்பாவா இருக்குல்ல. இப்போது நீ இங்கேருந்து போன அப்படின்னா அங்கே இருக்கிற 100 குழந்தைங்களும் உயிருக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அங்கே இருக்கிற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உனக்கு என்னை பற்றி தெரியும். அதே நான் சொல்கிறத நீ கேட்டேன் அப்படி இருந்த அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு தேவையான சாப்பாடு, ஸ்கூல் படிப்பு, ட்ரெஸ்ஸோ சம்திங் அவங்கள எவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ நல்லா நான் பார்த்துக்கிறேன். அதுக்காக நான் உனக்கு மொத்தமாக ஹெல்ப் பண்ணுறேன். அதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ சொல்லுவா ஏன்? இப்போ சொல்லு, நீ இங்கே போறியா? அப்படியே நீங்களா அப்படியே ஜிக்கிற அப்பா பார்க்குறீங்க. ஸோ ஜிக்கிற அப்பா அப்படியே உங்களை பார்த்துக்கு அப்படி பேசிக்கிற போது நம்ம ஜிக்கிவா, டாடி என்ன டாடி சொல்கிறீங்க? ஐயோ சொல்லுவேன் ஏன் அப்படியே நீங்களா அப்படியே ரொம்ப யோசிக்கிறீங்க. ஸோ அந்த குழந்தைங்க வந்து நீங்கள் தான் உங்கள் கண்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் அந்த குழந்தைங்களுக்காக அந்த ஆசிரமம் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் வந்து நிறைய 100 குழந்தைங்கிட்ட இருப்பாங்க. அவங்களுடைய படிப்புக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ சில ஒர்க்லாம் பண்ணி தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு. பட் இப்போ வந்துட்டு சரி ஜிகேட அப்பா சொல்லும்போது நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ பட் ஜிகேட அப்பாவா சொல்லுவேன் என்ன முடிவு பண்ணுற அப்படின்றப்ப நீங்கள் அப்படியே நல்லா யோசிச்சுட்டு அப்படியே வாரீங்க. ஸோ வந்து ஜிகேட அப்படியே உங்கள் கையை நீட்டுறீங்க. ஸோ ஜிகே அப்படியே பார்க்குறாரு. ஸோ ஜிகேட அப்பாவா குட், இப்போ எடுத்துருக்க பற்றியா முடிவு, அதான் நல்லது அப்படின்னு நீங்களா அப்படியே கையை நீட்டிக்கிட்டு ஜிகேட அப்பாவை பார்த்து உண்மையாகவே நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படியும் ஜிகேட அப்பாவா கண்டிப்பாக உனக்காக வையன் நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா? அந்த பசங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படியே நீங்களா அப்படியே எனக்கு ஜிகேட் அப்படியே கை நீட்டின பார்க்கல. ஜிகே ஃபேஸை பார்க்கல, வேற எங்களும் பார்த்துக்கிருக்கீங்க. ஸோ ஜிகே அப்படியே ஜிகேட் அப்பாவோட ஃபேஸை பார்க்கும்போது ஜிகேட் அப்பாவா அப்படியும் டாடி அது ஆல்ரெடி வெட்டிங் முடிஞ்சிடா, இனி ஒன்றும் பண்ணலாது, நீ போடு அப்படியும் ஜேகேவும் அப்படியே அவங்க ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் பார்க்கல. ஸோ அப்படியே ஜேகே போட்டு விடுறாரு. ஸோ நீங்களா அப்படியே சொல்லிட்டு பேசாமல் மேலே போயிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிகேட அப்பா வந்துட்டு ஜிகே டாடி என்ன டாடி எதுக்காக டாடி இப்படி பண்ணுறீங்க? எதுக்கு? அவள் தான் வேணான்னு போகிறான். இப்போ எதுக்காக நீங்கள் அவளை இப்படி பிளாக்மெயிலாம் பண்ணுறீங்க? ஏன் டாடி? எதுக்கு டாடி? அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்குது, கூடிய சீக்கிரம் நான் உனக்கு சொல்கிறேன், ஓகேவா? இங்கே பாரு, உன் டேடியை நீ நம்பு. டேடி எப்பயுமே அவன் பையனுக்கு நல்லது மட்டும்தான் செய்வான், புரியுதா? டாடி ஆனால் இவ போடா, போய்ட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணு. டாடி இது என் லைஃபே கிடையாது, ஓகே? இது என் லைஃபே கிடையாது. எனக்கு புரியவே இல்லை டாடி. இப்போ நீங்கள் என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? அவள் கூட சந்தோஷமாக இருக்க சொல்கிறேன். டாடி சந்தோஷமா? டாடி என்னுடைய சந்தோஷமே வேறு டாடி, அது என் லைஃப் வேறு டாடி. நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே பாரு ஜங்குக், போக போக உனக்கே புரியும். எனக்கும் அவகிட்ட நிறைய விஷயம் கேட்குறக்கு, அது எல்லாமே கிளியர் பண்ணுறோம், ஓகே? உனக்கு என்ன பிடிச்சா வாழணும், பிடிக்காட்டே இருக்கக்கூடாதா? டாடி போடா போ அப்படியும் ஜிகேவா அப்படியே சொல்கிறேன். அப்படியே மேலே போகிறாரு. ஸோ போகிறதுக்கு இருக்கப்போ நம்ம ஜிகேடா போ ஜாங்கோக் இந்தப்பா இந்தியவா அப்படியே சரி சொல்கிற கீழே இருக்கும். இந்தா அப்படியே சொல்ல அந்த செயின் எடுத்து கையில் அப்படியே போட்டுவிட்டு இது எப்பயுமே கழட்டிடாது, ஓகே? டாடி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை டாடி. இவ தான் என் லைஃபு. இந்த செயினில் சொந்தக்காரி அவள் தான் என் லைஃப் அப்படின்னு இருந்தேன். இப்போ வேற ஒருத்தைய கல்யாணம் முடியும் வச்சுட்டீங்க. இப்போ மறுபடியும் இதை கெடுத்துட்டு இதை கவனமாக பார்த்துக்க வேற சொல்கிறீங்க. என்ன டாடி? போடா அப்படியும் ஜெய்கேவா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விரும்புனா அப்படியே ரூமுக்கு போகிறாரு. ஸோ ரூமில் நீங்கள் அப்படியே இருந்தால் அழுதுக்கு இருக்கீங்க. ஸோ கீழே உட்காந்துதான். ஸோ ஜிகே அப்படியே ரூமுக்கு வராரா. ஸோ வந்ததுமே ஜிகேவா
இங்கே பாரு ஜங்குக், உன் அப்பா என்னை எப்படி லாக் பண்ணுமோ அப்படி லாக் பண்ணிட்டாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நான் உன் கூட இருக்கிறது உனக்காக இல்லை, எனக்காகவும் இல்லை, அந்த 100 பசங்களுக்காக. அவங்க தான் என் உலகமே. அவங்களுக்காக தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இந்த இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாமே அதான். இப்போது அதை உங்கள் அப்பா பார்த்துக்கிறேன் இருக்காரு. உங்கள் அப்பா அதை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா நான் இங்கே இருக்கணும். அதனால தானே இருக்கேன். அதுக்காக என்கிட்ட வைஃப் அப்படின்னு சொல்லி ஓவராக என்கிட்ட வந்து எதுவும் இல்லை. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோ. வெட்டிங் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் ஒன்றும் ஒய்ஃப் போதும். நீங்கள் பாரு, நானும் சொல்கிறேன், எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஒயன். நோ, நத்திங். எனக்கு என் லைஃப் இருக்குது, புரியுதா? என் டேடி எதுக்காக இது பண்ணான்னு தெரியாது, எதுக்காக பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. பட் ஒன்று, கண்டிப்பாக இது ஒரு நாள் முடிவுக்கு வரும், புரியுதா? என் லைஃப்பை தேடி நான் போவேன். அப்போது ஒன்று எனக்கு வந்து வேணும். நீ என் லைஃபுக்குள்ளே வராமல் இருந்தாலே போதும் ஜங்கு, போதும். ஓகே, எல்லாமே போதும். ஓகே, ஆனால் ஒன்று ஜங்கு, தயவு செஞ்சு அந்த அந்த பசங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் லைஃப்பையே நான் இதுக்காக உனக்கு புரியுதா அப்படின்றிக்குவா. நீ பாரு, இது உனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இல்லை டீலே, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் எனக்கு நான் ஒன்றும் ஹஸ்பண்ட் கிடையாது, நீ ஒன்றும் என் ஒய்ஃப் கிடையாது. ஓகே, அவ்வளோதான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜெய்கோட அப்பா வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு, வயன் ஏண்டா இதெல்லாம் உனக்கான ட்ரெஸ்ஸஸ் அண்ட் இதெல்லாம் நீ வேர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரூமில் உனக்கு ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சொல்லு, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன். எனக்கு ரூமையே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தர முடியுமா? எனது ஆமாம், எனக்கு இவன் கூட இருக்க விருப்பம் இல்லை. ஒயன் அவன் உன்னுடைய ஹஸ்பண்ட். போதும் அங்கிள், போதும். நீங்கள் உங்களுக்கும் எனக்குள்ள டீலிங் அது நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இவன் இங்கே பாரு ஒயன், என்ன தான் இருந்தாலும் அவன் உன்னோடைய ஹஸ்பண்ட் தான். ஓகே, அவன் உன்னுடைய ஹஸ்பண்ட் தான். அப்படியே நீங்களா என்ன நீங்கள் சொல்கிறீங்க? அவன் இங்கே பாருங்க அங்கிள், இங்கே பாரு, எனக்கு தெரியும். இங்கே பாரு, எனக்கு ஒன்று சொல்லு. நீ தானே என் பையனை காப்பாற்றின. நீ தானே அந்த ஆக்சிடெண்ட்டில் நீ காப்பாற்றின. சொல்லு வயன் அப்படியே நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. நீ தானே காப்பாற்றின. ஆமாம், நான் தான் அன்றைக்கி உயிருக்கு போராடிக்கிறது தான். அன்றைக்கி நான் அப்படியே ஸ்ட்ரீட்டில் நடந்து வரும்போது ஆக்சிடெண்ட்டில் அங்கே யாரோ 2-3 ரவுடிஸ் வந்து இவனை அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் உயிருக்கு ரொம்ப போராடிக்கிறது தான். அதுக்காக தான் நான் உன்னை காப்பாற்றினேன். இதில் எனக்கு அதையும் நீ என்கிட்ட சொல்லலை. ஃபர்ஸ்ட் டைம் என்ன நீ பார்த்தல, உன்னை வந்து மிரட்டின அன்னைக்கு, நான் உன்னை அன்றைக்கி பார்த்ததுமே அப்படி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அவன் கூடயே நீ இருந்தேன். நான் வந்த டைம் நீ கணக்கா அங்கே நர்ஸ் வந்து அவங்க டேடி வந்துட்டாரு அப்படின்னு சொன்னதுமே நீ அங்கேருந்து போனேன். அப்போ தான் நான் உன்னை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் எனக்கு தெரியாது நீ தான் அந்த பொண்ணுன்னு. அங்கே வந்ததுமே உன் ஃபேஸை பார்த்ததுமே நான் அப்போ ஒரு முடிவில் வந்தேன், அந்த பொண்ணை எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு. ஆனால் உன் ஃபேஸை பார்த்ததுமே நான் முடிவு பண்ணேன், இவன் என் பையனுடைய இல்லை, என் பையனே எனக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கா. அப்போ எப்படி நான் இல்லை அப்படின்னு தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வயன், நீ என் பையனை என்ன இப்போ எதுக்கு அதெல்லாம் சொல்கிறீங்க? என் பையன் சொல்கிறான்ல, அவன் லைஃப்பில் ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு, அது வேறு யாரும் இல்லை, அது நீ தான். அப்படியே என்னது நானா? என்ன சொல்கிறீங்க, நானா? ஆமாம், அவன் இவ்வளோ நாள் உனக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணியிருந்தான். அதான் அன்றைக்கி அவன் உன்னை அப்படி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்போதும் கூட நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா நான் போய் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் வீட்டு மருமகனு. அதுக்கப்புறம் நீ எனக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்த ஒய்யன், அதெல்லாம் நான் போனால் போதுன்னு விட்டுட்டேன். ஏன்னா என் பையனோட ஒய்ஃப் நீனு. இங்கே பாருங்கள், என் பையன் உனக்காக தான் வாழ்ந்துக்கிருக்கோம். நான் எப்போயுமே என் ஜிக்கு தப்பாக எதுவுமே சாய்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டேன். என் பையனோட சாய்ஸ் நீயாக இருந்திருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் சொன்னதும் கேட்டதுமே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. நான் உன்னை பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டேன் வயன். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்ததும் முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் எனக்கு இதில் விருப்பம் இல்லையா? இங்கே பாரு, என் பையன் ரொம்ப நல்லவன். சரி ஓகே, அவன் நல்லவன் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பொண்ணுங்க விஷயத்துலலாம் அப்படி இருக்க மாட்டான். அவன் உங்ககிட்ட மட்டும்தான் ஸ்டார்டிங்லேருந்தே
அந்த மாதிரி உனக்கே தெரியும். அதனால் இப்போது இதில் என்ன அவன் தேடுற பொண்ணு நீ தானே, அவன் தேடுற பொண்ணு நானாக இருந்தால் நான் தேடுறது சிக்கவே இல்லை. என் லைஃப்பில் வேறு ஒருத்தன் இருக்கான். அப்படிங்கும்போது வயன் இங்கே பாருங்கள். சரி அங்கிள், ஓகே, ஜேகே தேடுற பொண்ணு நானுன்னு அவனுக்கு தெரியுமா? நானுன்னா அவனுக்கு தெரியுமா? இல்லை வயன், அவனுக்கு தெரியாது. அங்கிள் ப்ளீஸ் இந்த விஷயத்தை பற்றி அவன்கிட்ட சொல்லாதீங்க. என்னது? ஆமாம், ஜேகே தேடுற பொண்ணு நான் அப்படின்றத அவன்கிட்ட என்றைக்குமே சொல்லிடாதீங்க. ஏன்னா இப்போதைக்கு நான் அவனை விட்டு விலகி இருக்கிறதுக்கு ஒரே ரீசன், அவன் என்னை விட்டு தள்ளியிருக்கான். அப்படின்னா அது அவன் லவ் பண்ணுற பொண்ணை தேடி இருக்கான். அதனால மட்டும்தான் என்னை விட்டு தள்ளியிருக்கான். அது போதும் எனக்கு, அதுவே நான் போதும். ஆனால் ஒன்று, நிரந்தரமாக நான் உன் பையன் கூட இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அது என்றைக்கும் நடக்காது. பையன் இங்கே பாரு, அதோட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அது இந்த செயின் அப்படின்னு நீங்களா? அங்கே ப்ளீஸ் இதுக்கு மேலே என்கிட்ட நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. நான் எதுவுமே பேசுகிற நிலமையில இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறேன். நீங்கள் போகிற பேச்சு கேட்டா அப்பாவா? வெயிட், நான் உங்கள்கிட்ட கேட்காம போகிறாளே சே அப்படின்ற மாதிரி இருக்க நீங்களா அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ ஃபோன் எடுத்து யாருக்கும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவங்க ஆன்சர் பண்ணவே இல்லை. சொன்னீங்களா என்ன பண்ணுறான்னு தெரியலையே, ஆன்சர் பண்ணால் நம்மகிட்ட எல்லா விஷயமும் சொல்லணுமே, சொல்லணும், எப்படி சொல்கிறது அப்படின்னு இருக்கப்ப. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நைட்டு போல் இந்த மனுஷிக்கு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு வராரு. ஸோ ட்ரிங்க் பண்ணிவிட்டு வந்தப்போ அவரா என் லைஃபே போச்சு, எல்லாம் போச்சு போச்சு அப்படியே இருக்கப்ப ஜெயகடா அப்பாவா? ஹே ஜங்குக், இன்றைக்கி நீ குடிச்சிட்டு என்ன டாடி, எல்லாம் உங்களால தான், உங்களால தான் என் லைஃபே இப்படி போச்சு, நசமாக போச்சு அப்படியே. டே அப்பா, என்றைக்காவது உனக்கு நான் தப்பான முடிவு எடுத்துருப்பேனா? என்றைக்கு எடுத்துட்டீங்களே தப்பான முடிவு எடுத்துட்டீங்க. அந்த ராட்சத்தையே என் தலையில் கட்டி வச்சிட்டீங்க. நான் டாடி பண்ண வேணுன்னு. பட் அவள் என் லைஃப் கிடையாது, என் லைஃப் வேறு அப்படின்னு இருக்க வச்சுக்கிறேன் அப்பாவா. உனக்கு போக போக புரியும் உன் டாடி சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன்னு. அப்படியே போங்க டாடி. ஓகே ஜங்குக், இன்றைக்கி நைட்டு எனக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ நான் கிளம்புறேன். போகிறீங்களா? எங்கே போகிறீங்க? நான் போகிறேன் அப்படியே எனக்கு. இப்போ நீங்கள் மேலேருந்து வாரீங்க. ஸோ வரும்போது சீக்கிரம் அப்பாவா? மையன் இங்கே பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஸோ நான் ஒரு இன்னொரு கண்ட்ரிக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் போகிறேன். ஸோ ஜங்குக் வீட்டில் தான் இருப்பான், நீ அவனை கவனிச்சிக்கோ, அவனும் உன்னை நல்லா பார்த்துப்பான். என்னை யாரும் பார்த்துக்க தேவையில்லை அங்கிள். சரி ஓகே. நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ வேறு எங்கேயே போகல, உன்னோட கண்ட்ரிக்கு தான் போகிறேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உன்னோட கண்ட்ரிக்கு தான் போகிறேன். நீ பார்த்துருக்க அந்த ஆசிரமத்தை பார்க்கலாம் தான் போகிறேன். ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத. நாங்கள் எல்லாமே நீ விருந்து எப்படி கவனிச்சிப்போ அந்த மாதிரி நான் எல்லாமே கவனிச்சிட்டு வரேன், சரியா? அப்படி நிஜமாவா? ஆமாம். அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஸோ பஜிக்கிட்டாப்பா ஏ ஜங்குக், இங்கே பாரு, இதுமாதிரி அடிக்கடி குடிச்சிட்டுலாம் வீட்டுக்கு வரக்கூடாது, புரியுதா? வயன் மட்டும் இருப்பா, நீ அவளை நல்லா பார்த்துக்கோ. அப்படியும் இவளையா? ஐயோ டாடி, இவக்கிட்ட என்னை விட்டு போகிறீங்களா? என்னடா? ஐயோ இவக்கிட்ட என்னை விட்டு போகிறீங்க? வேணா டாடி, நானும் வரேன், என்னையும் கூப்பிட்டு போகிறீங்களா? இவ கூட எல்லாம் என்னால் இருக்க முடியாது. அப்படியும் ஜெயிக்க வேற அப்பாவா? ஜங்குக் விளையாடாத, என்ன நீ இப்பெல்லாம் பேசுகிற? வயன் தானே, அதானே பயம். அவரைக்கா ஐயோ அப்படியும் நீங்களா அப்படியே ஜிக்கை பார்த்து முறைக்கிறீங்க. ஸோ ஜிக்கை உங்களை பார்த்தீங்களா டாடி, நீங்கள் இருக்கப்பயே எப்படி முறைக்கிறா இவ? நீங்கள் வரப்போ என்ன எங்கேயா பிடிச்சி தள்ளிட்டான்னா, ஒரு வேளை வேணுமுன்னே போலீஸில் என்னை மாட்டி விட்டான்னா அப்படின்னீங்களா? கண்டிப்பாக அவர் வாரத்துக்குள்ளே இந்த ஜெயிலில் தான் இருப்பேன். அப்படியும் சிப்பா டாடி, இங்கே பாருங்கள், நானும் உங்கள் கூட வரேன். ஜங்கோ ப்ளீஸ் அமைதியாரே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இங்கே இருந்து வயனை பத்திரமா பார்த்துக்கோ, ஓகே? வயன் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோ. அப்படியும் ஐயோ அப்படியே இருக்கவே சிக்கனா பாவா. இங்கே பாரு வயன், நான் வந்ததுமே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்காகத்தான் நான் ட்ரை பண்ணேன். பட் இப்போதைக்கு உங்கள்கிட்ட அமைதியாக பொறுமையாக பேசுகிறதுக்கெல்லாம் முடியாது. ஸோ நான் உடனே போயாகணும். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வர வரைக்கும் 2 பேரும் கவனமாக இருங்க, ஓகே? நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப ஜிகமா, ஐயோ எங்கள் அப்பா என்னை விட்டு போகிறாரே, ஐயோ இவ கூடயா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. நீங்களா? பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறப்ப ஜிகமா, எதே பொறுக்கியா ஏய் அப்படின்னு சொல்லி பின்னிக்க, ஏய் யார் பொறுக்கி? நான் பொறுக்கியா? அப்படியும் ஆமாடா நீ தான் பொறுக்கி அப்படியே என்ன நீ அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இருக்கும்போது அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் விழுந்துடுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் மேலே வந்து விழுந்துட்டு, ஏய் யாரை பார்த்து பொறுக்கின்ற? நான் பொறுக்கியாடி? ஆமாடா நீ தான் பொறுக்கி அப்படின்னு ஜேகேவா அட்டிங்க அப்படின்னு இருக்க பண்ணீங்களா?
போனாங்கிட்டு அப்படின்னு போய் தள்ளுறீங்க. ஸோ ஜிக்கிவை தள்ள இல்லை. சரி ஓகே, அவ்வளோதான், ஸ்டோரி முடிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாட்டா.